ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில் முக்கியமானது சந்தோஷம். எப்பவுமே இழந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போனால் 9 கிளப்பு தான். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 100 ரூபாய் ஈஸி பண்ணுறோம். 100 ரூபாய் ஈஸி பண்ணிவிட்டு 1 ரூபா, 3 ரூபா, 9 ரூபா, 27 ரூபா. ஓகேங்களா? இப்படி கேமு விளையாடுவோம். ஓகேவா? இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா ஃபுல்லாக பிக்கே போயிட்டுருக்கு. என்ன நம்ம கட்டுவோம்னா, இப்போ வந்து சுமால் கட்டுவோமா? சுமாலில் 1 ரூபா கட்டுறேன். பாருங்கள், கட்டிட்டேன். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுன்னா 224 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1 ரூபா கட்டியாச்சு. 225 இருந்தது. இப்போ 1 ரூபா கட்டியாச்சு. வாங்க பார்க்கலாம். மினிமம் மேக்ஸிமம் இதில் இருக்க வேண்டிய பைசா என்னென்னா, அமௌண்ட்டு 100 ரூபா இருந்தாலே போதும். நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அந்தளவுக்கு தான் அமௌண்ட் வரும். நம்ம சின்ன அமௌண்ட்டு கட்டுறதுனால 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா இப்படியும் கட்டலாம். நம்ம சிறிய அமௌண்ட் கட்டுறோம். அதனால் இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ சுமால் கட்டினா 1 ரூபா கட்டினா 1 ரூபா வந்துச்சு. ஓகே கைஸ், இப்படியே பூர்வீகமாக கட்டிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை, பார்த்தீங்க இல்லையா? சுமால் வந்தது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சுமால் மேலே மறுபடியும் 1 ரூபா கட்டுவோம். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அவ்வளோ அமௌண்ட்டு தான் வரும். நம்ம 1 ரூபா கட்டினா 2 ரூபா வரும், அவ்வளோதான் வரும். அதே நீங்கள் 100 ரூபா கட்டினா 200 ரூபா வரும். 300 ரூபா கட்டிங்கன்னா 600 ரூபா வரும். இப்படி தான் நம்ம எந்த அளவுக்கு அமௌண்ட்டு கட்டுறோமோ அந்த அளவு தான் அமௌண்ட் நம்மளுக்கு வரும். இதில் என்னென்னா, வித்ட்ரா பண்ணும்போது அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டேக்ஸ் என்பது இதில் கிடையாது. மெயின் ரீசன் அதான். இதில் ஒன்று பெனிஃபிட் என்னென்னா, நம்ம 1000 ரூபா போட்டால் நம்ம அமௌண்ட்டுக்கு 1000 ரூபா வந்துடும். பாருங்கள், பார்க்கலாம் இப்போ என்ன வருதுன்னு. நான் சுமால் கட்டியிருக்கேன். சுமால் வந்துடுச்சு. ஓகேவா? அதேமாரி என்னென்னா, என்ன ஃபஸ்ட்டு ட்ரேடு போடுவோம். இப்போ செக் பண்ணுங்கள், ட்ரேடை மட்டும் செக் பண்ணுங்கள். ட்ரேடை செக் பண்ணிவிட்டு பிக்கு போயிட்டுருக்குன்னா விட்டுடுங்க. பிக்கே நல்லா போட்டோம். ஒரு 5-6 போட்டுன்னா கட்டாதீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 7 போயிடுச்சு, 8 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுமால் கட்டணும். ஓகேங்களா? நெடுக்க பிக்கே போயிடுச்சுன்னா நீங்கள் மாட்டு அமைதியாக இருங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு, ஒரு 7 போச்சு, 8 போச்சு, பிக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டுங்க. சும்மாலே கட்டுப்பாங்க, கண்டிப்பாக வின் ஆகுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க எப்படி கட்டியிருக்குன்னு. இதே மாதிரி நான் அடிக்கடி வீடியோ போடுறேன். வீடியோவை பாருங்கள். பிக்கு மேலே 1 ரூபா கட்டுறேன். பாருங்கள் என்ன வருதுன்னு. ஏன்ட்டு இங்கே வந்து பட் ஒன்லி பிக்கு வந்திருக்கு, சும்மால் வந்திருக்கு. பிக்கு வந்திருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்ட்டியா, நம்ம ஏதாச்சும் ஒன்று மேலே தான் கட்டணும். பிக்கு வருது, சும்மால் வருது, பிக்கு வருதுன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்றுலேயே தான் கட்டிருக்கணும். ஏன்ட்டா 1 போனால் 1, பட் 1 போச்சு, 2 போச்சு, 3, 4ஆவது 5ஆவது வின் பண்ணுறோம். பட் நம்ம எவ்வளோ லாஸ் கொடுமோ அந்தளவுக்கு நம்ம வின்னு வரும் அதிகமாக. நம்ம வந்து என்ன பிக்கில் கட்டியிருக்கோம். இப்போ பிக்கு வந்துச்சு பாருங்களா? நீங்களே பார்க்குறீங்க நான் எப்படி ஆடுறேன்னு. இதுவே 1 ரூபா கட்டினா ஜெயிச்சிட்டேன். இதுவே 1000 ரூபா கட்டினா 1000 ரூபா வரும். 10,000 கட்டினா 10,000 கண்டிப்பாக வரும். ஓகேவா? மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம அமௌண்ட் வச்சுருக்கணும் குறிப்பிட்ட அளவு. என்ன அளவுனா ஒரு 6 மினிமம். 1 இல்லைனா கண்டிப்பாக வின் ஆகும். 2 ஆட்டம் தேவை, ஒரே ஆட்டம் ஆடினா போதுங்க. ஒரு ஆட்டு போய் நிப்பாட்டுருங்க, அதிகமாக தேவை. ஒரு 300 ரூபா கட்டுறீங்கன்னா 300 ரூபா வந்துச்சுன்னா நிப்பாட்டுருங்க, அதுதான் ஆட தேவை. ஒரு நாளைக்கு ஒரு 3 ஆட்டம் ஆடுங்க, அதிகமாக தேவை. இதை பற்றி யோசிக்கவே கூடாது. 3 ஆட்டம் வின் பண்ணிட்டுமா ஏர் கட்டுருங்க. அடுத்து உங்கள் வேலைனோ பாருங்கள். அதாவது மரணத்தை தாண்டணும். ஏன்ட்டு அதை ஆடிட்டே இருந்தால் வச்சுக்க நம்ம கண்டிப்பாக போயிடும். ஆடினா கண்டிப்பாக போயிடும். நான் அடிக்கடி வீடியோ போடுறேன், வீடியோ பாருங்கள். ஓகேங்களா?